வேளாண்மை படிப்புகள், அது சார்ந்த கல்வி நிறுவனங்கள் மற்றும் அது சார்ந்த வேலை வாய்ப்புகள் குறித்த கற்க கசடர நிகழ்ச்சி தொடர்கிறது. திரு ஜெயசீலன், இந்த வேளாண் படிப்புகள் பத்தி நம்ம விரிவா பேசிட்டு வரோம். இந்த வேளாண் படிப்புகள் அப்படிங்கிறதுக்கான சிறப்புகள் என்னென்ன இருக்கு? வேளாண் படிப்போட சிறப்புகள் பொதுவா வேளாண்மை படிப்பு ஒரு தொழிற்கல்வி, ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ். மற்ற தொழிற்கல்விகளுடன் ஒப்பிடும் பொழுது ஒரு குறைந்த செலவில் படிக்கக்கூடிய ஒரு தொழிற்கல்வி வேளாண்மை தொழிற்கல்வி, வேளாண்மை பிஎஸ்சி அக்ரி, அது சார்ந்த மற்ற கோர்சஸ். இதனுடைய சிறப்புகள் என்ன அப்படின்னா, அதான் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி ரொம்ப லைவ்லியா நம்ம வாழ்வியலோடு இணைந்த ஒரு படிப்பா இருக்கும். இதுல ரொம்ப ஒரு பரந்துபட்ட தளங்கள் நம்மளுக்கு கிடைக்கும். நமக்கு அறிவியல் ஆர்வம் என்றால் நம்மளுடைய மேற்படிப்பையும் விஞ்ஞானத்தையும் ஆராய்ச்சியும் அதில் செலுத்துவதற்கும், வேறு ஒரு உடனடியாக ஒரு தனியார் வேலை வாய்ப்பில் செல்ல வேண்டும் என்றாலும் அதற்கான வாய்ப்புகளும், பின்பு ஒரு போட்டித் தேர்வுக்கு படிக்க வேண்டும் என்றாலும் அதற்கான வாய்ப்புகளும், இப்படி ஒரு பரந்துபட்ட வாய்ப்புகளை உள்ளடக்கிய ஒரு தொழிற்கல்வி வேளாண்மை தொழிற்கல்வி. குறிப்பாக ஆராய்ச்சிகளுக்கு அதிக முக்கியத்துவம் தரக்கூடிய தொழிற்கல்வி. நமது இரண்டாவது பசுமை புரட்சியை நோக்கியும் நீடித்த, நிலைத்த மற்றும் வளம் குன்றாத வேளாண்மை, சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சரை நோக்கி இன்னைக்கு போயிட்டு இருக்க ஒரு சூழல்ல ரொம்ப அதனுடைய ஸ்கோப் ரொம்ப வைடா இருக்கக்கூடிய ஒரு படிப்பு. ரெண்டாவது, கல்லூரிகளை, வேளாண்மை கல்லூரிகளை பொறுத்தளவுல அரசு கல்லூரிகளா இருந்தாலும் சரி, சில தனியார் கல்லூரிகளா இருந்தாலும் சரி, மாணவர்களுடைய ஒருங்கிணைந்த வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய கல்வி. விளையாட்டுக்குனாலும் சரி, அவங்களுடைய கலை, அவங்களுடைய ஆளுமை திறன், தலைமை பண்புகளை வளர்ப்பதற்குனாலும் சரி, வேளாண்மை கல்லூரிகள் அதிக முக்கியத்துவம் தருவாங்க. நான் கல்லூரி படிக்கிறப்ப கல்லூரியுடைய மாணவர் பேரவை தலைவரா இருந்திருக்கேன். சோ அந்த இதுல இருந்து தமிழ் ஆர்வங்கள்லாம் வளர்த்தனாலதான் என்னுடைய சிவில் சர்வீஸ் தேர்வை நான் தமிழ்ல எழுதினேன். இது மாதிரி விளையாட்டு துறைகள்ல இருந்து ரொம்ப இது பண்ணவங்களும் சரி, ஏதாவது ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸா இருந்தாலும் பல்வேறு துறைகளிலும் பல்வேறு பரந்துபட்ட வாய்ப்புகளை உள்ளடக்கிய ஒரு படிப்பு என்பதுதான் இதனுடைய சிறப்பு. குறைந்த செலவில் படிக்கக்கூடிய ஒரு தொழிற்கல்வி, உடனடி வேலை வாய்ப்புக்கு உத்தரவாதம் தரக்கூடிய ஒரு தொழிற்கல்வி, அதான் இதனுடைய சிறப்பா நம்ம கருதலாம். தொடர்ந்து பேசுவோம். தற்போது புதுக்கோட்டையைச் சேர்ந்த வாகினி என்ற நேயர் ஒரு கேள்வியோடு காத்திருக்கார். வாகினி, உங்களுடைய கேள்வி என்ன? வணக்கம் சார், எனக்கு ஒரு 2 டவுட் இருக்குங்க சார். சொல்லுங்க. ஒண்ணு இப்ப தினத்தந்தியில 50% மார்க் எடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சொன்னாங்க, வந்திருக்கு அப்படின்னு சொல்லி. எதற்காக 50% மதிப்பெண் எதற்காக எடுத்திருக்க வேண்டும்? அதாவது பிஎஸ்சி அக்ரி சேர்றதுக்குங்க சார். சரி சரி. இன்னும் நேற்றுக்கு நெட்ல ஒரு நம்பருக்கு போன் பண்ணி கேட்டப்ப 45% அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, என்ன டீடைல்னு? குறைந்தபட்ச மதிப்பெண் தகுதி எவ்வளவு வேளாண்மை படிப்பு அப்படின்னு கேக்குறீங்க நீங்க? ஆமாங்க சார். அப்ப இன்னொன்னு பிரைவேட் காலேஜஸ்ல படிச்சா அவ்வளவு வேல்யூ இல்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அது எப்படி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி? 2 டவுட்டுங்க சார். கண்டிப்பா. திரு ராமசாமி அவர்கள், குறைந்தபட்ச மதிப்பெண் தகுதி என்பது எவ்வளவாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது வேளாண் படிப்புகளை பொறுத்தவரை? அதே போல தனியார் கல்லூரிகளில் படித்தால் அதற்கான மதிப்பு குறைவு என்ற ஒரு கருத்து இருப்பதாக அந்த நேயர் தெரிவிக்கிறார். இது பற்றி நீங்க சொல்லுங்க. அதாவது நம்ம அரசாங்கத்தில் தொழிற்கல்விகளுக்குன்னு குறைந்தபட்ச மதிப்பெண்கள் நிர்ணயிச்சிருக்காங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னாக்க எஸ்சி எஸ்டி பாப்புலேஷன் பாஸ் பண்ணால் போதும். எம்பிசி 45, பிசி 50, ஓப்பன் காம்படிஷன் 55. இதுதான் குறைந்த மதிப்பெண் அளவு அவங்க சொல்லியிருக்கிறது. இதில் உங்களுக்கு நல்லா தெரியும், எல்லாருமே நிறைய மதிப்பெண்கள் வாங்கியிருப்பாங்க. மதிப்பெண்களுடைய வரிசைப்படி, தரவரிசைப்படி தான் உங்களுக்கு கலந்தாய்வில் அவர்களுக்கு இடம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே குறைந்த மதிப்பெண்கள் நான் கூறியதுதான். பேசுவோம். ஐஐசிபிடி இயக்குனர் திரு அயோக சுந்தரம் அவர்கள், உங்களுடைய கல்வி நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் அங்க படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான சுய தொழில் வாய்ப்பு என்பது எந்த அளவிற்கு இருக்கிறது? எங்க கல்வி நிறுவனத்தில் சுய தொழில் வாய்ப்பு வழங்குற அளவுக்கு பயிற்சிகள் வழங்குறோம். ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றாங்க இல்லையா, அந்த அளவுக்கு ISO சர்டிஃபைடு ட்ரைனிங் சென்டர் இருக்கு எங்ககிட்ட. மிக உன்னதமான அளவில் அதுல ட்ரைனிங் வழங்குறோம். இதையும் தாண்டி சுய தொழில் பற்றி துணைவந்தன் மிகவும் அழகாக எடுத்து சொன்னார். முதவே சுய தொழில், உணவு பதப்படுத்தும் தொழில்களில் சுய தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இப்ப மத்திய அரசாங்கத்தை சேர்ந்த உணவு பதப்படுத்தும் தொழில்கள் அமைச்சகம் நேஷனல் மிஷன் ஆன் ஃபுட் ப்ராசஸிங் அப்படிங்கிற ஒரு உணவு பதப்படுத்தும் தொழில்கள் இயக்கம் அப்படின்ற ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. இது மத்திய மாநில அரசுகள் இணைந்து மாவட்ட ஆட்சியாளர்களின் அலுவலகங்கள் மூலமாக சிறு குறு தொழில் செய்பவர்களுக்கு தேவையான பயிற்சிகளையும் நிதி உதவிகளையும் மானியமாக வழங்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த அமைப்பின் மூலம் இளங்கலை படித்தவர்கள் முயற்சி செய்தால் மிகவும் எளிதாக அந்த உதவிகளையும் பெற முடியும், மிகவும் எளிதாக தொழிலையும் செய்ய முடியும்.
இதையும் தாண்டி மேல் படிப்பு படிக்கும் பொழுது தற்போது துணைவேந்தர் ஏற்கனவே சொன்ன மாதிரி நமக்கு வந்து ஆராய்ச்சிகள் மேற்கொள்வதற்கு எண்ணற்ற வேகன்சிஸ் காலி இடங்கள் உள்ளன. அதை தாண்டி மிகப்பெரிய நிறுவனங்கள்ல வந்து வேலை செய்வதற்கும் பட்ட மேற்படிப்பு முனைவர் பட்ட படிப்பு படித்த கிராஜுவேட்ஸ் தேவைப்படுறாங்க. இப்ப இந்த மாதிரி படிப்புகள் வேளாண் படிப்பா இருந்தாலும் சரி, உணவு பதப்படுத்தும் தொழில் படிப்பா இருந்தாலும் சரி, மேல் படிப்புக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். மேல் படிப்பு படித்தவர்களுக்கு உடனடி வேலை வாய்ப்பு மிகவும் நிச்சயம். தற்பொழுது தொடர்ந்து பேசுவோம். தற்போது கருப்பசாமி என்ற நேயர் ஒரு கேள்வியோடு காத்திருக்கிறார். கருப்பசாமி, உங்களுடைய கேள்வி என்ன? சார், எனது மகன் சொல்லுங்க. கட் ஆஃப் மதிப்பெண் 174.5 வச்சிருக்கார். சரி, அது வேளாண்மை படிப்பில் எந்த கோர்ஸ் வந்து படித்தா அதுக்கு கிடைக்கும் அப்படின்னு 174.5 கட் ஆஃப் மதிப்பெண்கள் நல்ல கட் ஆஃப் மதிப்பெண். அவருக்கு வாழ்த்துக்கள். இந்த கட் ஆஃப்க்கு நீங்க என்ன கேட்டகரியில வர்றீங்க? இப்ப ரிசர்வேஷன், பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி அந்த மாதிரி கேட்டகரி இருக்கு. அந்த கேட்டகரியில உங்களோட மதிப்பெண்கள் கேட்டகரி அடிப்படையில இடஒதுக்கீடு உண்டு. பல்கலைக்கழகத்தினுடைய பிஎஸ்சி படிப்புகளுக்கான இடங்கள்ல, இளநிலை படிப்புகளுக்கான இடங்கள்ல. சோ நீங்க கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணுங்க. உங்களுடைய இடஒதுக்கீடு அடிப்படையில், கோட்டா அடிப்படையில நிச்சயம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நிறைவாக அகில இந்திய அளவில் வேளாண் படிப்புகளை படிப்பதற்கான, அதாவது தமிழ்நாட்டை தாண்டி மற்ற மாநிலங்களில் அகில இந்திய அளவில் படிப்பதற்கான வாய்ப்புகள் எங்கெங்க இருக்கின்றன, அதை பத்தி சொல்லுங்க. அக்ரிகல்ச்சர் இந்த ஸ்ட்ரீமை பொறுத்தளவுல ஆல் இந்தியா லெவல்ல அப்படின்னா யூஜிஏ படிக்கலாம். பிஎஸ்சி அக்ரியோ, பிடெக் இதோ யூஜி லெவல்ல இளநிலை அளவுல படிக்கிறதுக்கு நம்ம இந்தியன் கவுன்சில் ஃபார் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் ICAR தனியா போட்டு நுழைவுத் தேர்வு நடத்துறாங்க. நுழைவுத் தேர்வு அடிப்படையில் இளநிலை படிப்புகளை ICAR டெல்லியில் அமைந்திருக்கக்கூடிய பூசா கேம்பஸ் சொல்லுவாங்க, இந்தியன் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், IARI, அதான் இந்தியாவினுடைய இந்த வேளாண்மை துறையில் உச்சபட்ச நிறுவனம். அவங்க யூஜியில இளநிலை அளவுல நிறைய படிப்புகள் நடத்துறாங்க. அவங்களோட படிப்புகள்லையும் மற்ற மாநிலங்களில் ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிஸ்ல குறிப்பிட்ட சதவீத இடங்கள் அதனுடைய நேர்முக தேர்வு இந்த தேர்வின் மூலமாக வருபவர்களுக்கு, நுழைவுத் தேர்வின் மூலமாக வருபவர்களுக்கு வாய்ப்புகளும் வழங்குகிறார்கள். ரெண்டாவது பிஜி கோர்சஸ் பொறுத்தளவுல தனியா என்ட்ரன்ஸும் வைக்கிறாங்க. பிஜி ஆல் இந்தியா என்ட்ரன்ஸ் ஃபார் பிஜி கோர்சஸ். அதுக்கு வந்து இப்ப இளநிலை வேளாண்மை முடிச்சுட்டாங்க அப்படின்னா ஸ்காலர்ஷிப்போட JRF ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோ ஸ்காலர்ஷிப்போட 12,000 ரூபாய் வரையில ஸ்காலர்ஷிப் தர்றாங்க. அதனுடைய அடிப்படையில டெல்லியில் இருக்கக்கூடிய IARIலையும் மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய வேளாண்மை கல்லூரிகளிலும் பல்கலைக்கழகங்களிலும் படிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. PhD ரிசர்ச் எல்லாத்துக்குமே ICAR நடத்தக்கூடிய நுழைவுத் தேர்வு மூலமாகத்தான் எழுதி இந்தியாவில் உள்ள மற்ற மாநிலங்களினுடைய கல்லூரி பல்கலைக்கழகங்களுக்கும் புதுதில்லியினுடைய IARI நிறுவனத்துக்கு போக முடியும். தொடர்ந்து பேசுவோம். தற்போது விருதுநகரை சேர்ந்த ஆனந்த்குமார் என்ற நேயர் ஒரு கேள்வியோடு காத்திருக்கிறார். ஆனந்த், உங்களுடைய கேள்வி என்ன? குட் ஈவினிங் சார். ஆனந்த், உங்களுடைய கேள்வி என்ன, சொல்லுங்க. சார், நான் வந்து +2ல வந்து பியூர் சயின்ஸ் எடுத்திருக்கேன் சார். சரி. 718 மார்க் எடுத்திருக்கேன் சார். நான் வந்து சரி, நான் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் பண்ணலாம்ல சார்? பண்ணலாம், பிஎஸ்சி அக்ரி பண்ணலாம். மறுபடியும் உங்களோட மதிப்பெண்கள், அதாவது கட் ஆஃப் மதிப்பெண்கள் வச்சுதான் சொல்ல முடியும். நீங்க எந்த இடஒதுக்கீடு பிரிவின் கீழ் வர்றீங்க, உங்களுடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் எல்லாம் வச்சு அரசு கல்லூரிகள் கிடைக்குமா, தனியார் கல்லூரிகள் கிடைக்குமா அப்படின்றத விண்ணப்பம் போடுங்க. நீங்க இணையதளத்திலேயே பார்க்கலாம், கடந்த ஆண்டு எந்த கட் ஆஃப் மதிப்பெண்களில் உங்களுடைய பிரிவு இருக்கு, பிசியா எம்பிசியா, அந்த கேட்டகரியில கடந்த ஆண்டு எந்த பிரிவில் எந்த மதிப்பெண்களில் முடிந்திருக்கிறது அப்படின்றது இணையதளத்துல நிறைய இணையதளங்கள்ல அதை போட்டிருக்காங்க. அதுல இருந்து இந்த ஆண்டு ஒரு பிளஸ் ஆர் மைனஸ் 0.5 அல்லது 1 மார்க்கோ கூடவோ குறைவோ அவ்வளவுதான் இருக்கும் வித்தியாசங்கள். அதனால அதை வச்சு நீங்க ஒரு முடிவுக்கு வந்துடலாம். கடந்த ஆண்டு எந்த மதிப்பெண்களில் உங்கள் பிரிவிற்கு வேளாண்மை கல்லூரியில் இடம் கிடைத்திருக்கிறது, இந்த ஆண்டு ஒரு பிளஸ் ஆர் மைனஸ் 1 ஒரு மதிப்பெண் கூடவோ குறைவோ இருக்கலாம். அதுல இருந்து பெரிய மாற்றங்கள் வராது. அதனால உங்களுடைய மதிப்பெண்களை வச்சு நீங்க இணையதளத்தில் ஒப்பிட்டு பாருங்க. தொடர்ந்து பேசுவோம். திரு ராமசாமி அவர்கள், தற்போது நாம் நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியில் இருக்கோம். கோவை வேளாண் பல்கலைக்கழகம் வழங்கக்கூடிய முதுநிலை படிப்புகள், உயர்கல்வி, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. வேளாண் இளமறிவியலை பொறுத்தவரை நான் உங்களுக்கு 13 பிரிவுகளில் நாங்கள் பாடத்திட்டத்தை வகுத்து பயிற்றுவித்து வருகின்றோம். மூதறிவியலை பொறுத்தவரை 54 பிரிவுகளில் நாங்கள் மூதறிவியல் பாடப்பிரிவுகளை வகுத்து பயிற்றுவித்து வருகின்றோம். இந்த மாணாக்கர்களுக்கு பல்வேறு நிலைகளில் நல்ல ஊதியத்தோடு கூடிய வேலைவாய்ப்புகள் கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் குறைந்து வருகின்ற விவசாய பரப்பு, குறைந்து வருகின்ற நீரினுடைய அளவு, வெகுவாக குறைந்து வருகின்ற
மனித வேலைகள் குறைந்து வருகின்ற காலகட்டத்தில் இன்னும் அதிகமான ஆராய்ச்சி முடிவுகளின் மூலமாக குறைந்த நிலத்திலிருந்து குறைந்த நீரை பயன்படுத்தி குறைந்த மனித சக்தியை பயன்படுத்தி அதிகமாக விளைச்சல்களை உற்பத்தி செய்ய வேண்டிய காலகட்டத்தில் இருக்கின்றோம். அதற்கான ஆராய்ச்சிகளுக்கு மிகுதியான ஆராய்ச்சியாளர்கள் தேவைப்படுகின்றார்கள். இன்றைக்கு இந்தியாவிலே பார்த்தீர்களேயானால் 6800 மாணவர்கள் தான் ஆண்டிற்கு வேளாண் பட்டத்தை பெற்று வேலை வாய்ப்பிற்கு தகுதியானவர்களாக வருகின்றார்கள். ஆனால் வேலை வாய்ப்பை பொறுத்தவரை பார்த்தீர்களேயானால் 10,000 11,500 பேர்களுக்கு வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. இதை எந்த வேலைக்கு நாம் நம்மை தகுதியுடையவர்களாக ஆக்கிக் கொள்கின்றோம் என்பதை ஒவ்வொரு மாணாக்கியரும் தெரிந்து தன்னுடைய தனித்திறமையையும் தன்னம்பிக்கையும் வளர்த்துக் கொண்டார்களே ஆனால் அவருடைய வாழ்வு நிச்சயமாக வளம் பெறும். இந்த வேளாண் பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரை நாங்களே இளம்பிரிவியல் மாணவர்களுக்கு மோதறிவியலையும் முனைவர் பட்டத்திற்கும் வாய்ப்பளிக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் பல்வேறு மேலை நாடுகளில் அவர்கள் தொடர்ந்து தன்னுடைய படிப்பை தொடர்வதற்காக எல்லா உதவிகளையும் செய்து வருகின்றோம். படிப்பு பெற்ற வேளாண் படிப்புகள் குறித்த பல்வேறு தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொண்ட கோவை வேளாண் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் திரு ராமசாமி அவர்கள் மற்றும் தஞ்சாவூர் IICPT கல்வி நிறுவனத்தின் இயக்குநர் திரு அழகுசுந்தரம் அவர்கள் மற்றும் IAS சிவில் சர்வீஸ் தேர்வுகளில் சமீபத்தில் நடைபெற்ற தேர்வில் வெற்றி பெற்ற திரு ஜெயசீலன், உங்கள் மூவருக்கும் மிக்க நன்றி. நேயர்களே, பல அண்மை செய்திகள் காத்திருக்கின்றன. தொடர்ந்து பாருங்கள் புதிய தலைமுறை.